வணக்கம் நண்பர்களே. இந்த பக்கங்களில் அவர் என்ன சொல்றாருன்னா, மிஸ்டேக்ஸ் ஆஃப் நியூ ரிச் பீப்புளோட மிஸ்டேக்ஸ் என்னன்னு சொல்றாருன்னா, இந்த மிஸ்டேக்ஸ் பண்ணுறதுனால தான் அவங்க வந்து அந்த 4 hour கிரிக்கெட் அச்சீவ் பண்ண முடியலை அப்படிங்கிறாரு. அதில் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு இஷ்யூவை வந்து நம்ம வந்து சால்வ் பண்ணுறோம் அப்படின்னா அகெயின் அந்த இஷ்யூவே சால்வ் பண்ணிட்டு இருக்கக்கூடாது அப்படிங்கிறாரு. ஏன்னா வந்து அந்த இஷ்யூ வந்து முடிஞ்சால் அவுட் சோர்ஸ் பண்ணிடணும், இல்லாட்டா ஆட்டோமேட் பண்ணிடணும் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து ஒரு ஒர்க்கை வந்து ஒரு டைம் ஷேக், நம்ம வந்து டைம் இருக்குது அதனால அந்த ஒர்க்கை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. எந்த விஷயம் மோஸ்ட் இம்பார்ட்டனோ அதில் எஃபர்ட் வருமோ அந்த விஷயத்தில் ஒர்க் பண்ணுங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து பெர்ஃபெக்ஷனுக்காண்டி எந்த ஒரு விஷயத்தையும் பண்ணாதீங்க. ஸோ இதனால் என்னன்னா, ஒரு இதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு 95% எக்ஸ்பர்ட் ஆகிறதுக்கு வந்து 6 மாதம் தான் ஆகுங்கிறாரு. நீங்கள் ஒரு லாங்குவேஜாக இருக்கட்டும், ஸ்கில்லாக இருக்கட்டும், எக்ஸ்பர்டைஸ் ஆகிறது இது ஓரளவுக்கு குட் ஆகிறதுக்கு வந்து 6 மாதம் தான் ஆகணும். ஆனால் அதில் வந்து எக்ஸ்பர்ட் ஆகணும், நீங்கள் வந்து மாஸ்டர் ஆகணும்னா 20 to 30 years ஆகுங்கிறாரு. ஸோ வந்து நீங்கள் வந்து ஒரு இதில் வந்து குட்டாக இருக்கிறதுக்கு 6 months போதுங்கிறாரு. எந்த ஒரு ஸ்கில்லாக இருக்கட்டும், எந்த ஒரு லேர்னிங்காக இருக்கட்டும். ஸோ அதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இந்த 98%க்கு போகணுன்னு ட்ரை பண்ணாதீங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து உங்களோட சரௌண்டிங்ஸ், அந்த உங்களை சுற்றி இருக்க ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும், உங்கள் ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸாக இருக்கட்டும், அதை வந்து எப்போதுமே வந்து ரொம்ப க்ளோசஸ்ட்டாக பார்த்துக்கோங்க அப்படிங்கிறாங்க. அதை வந்து எக்ஸ்க்ளூட் பண்ணாதீங்க, எப்போதுமே உங்கள் இதில் இன்க்ளூட் பண்ணிக்கோங்க, அவாய்ட் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மிஸ்டேக்ஸ்லாம் வந்து இந்த நியூ ரிச் வந்து பண்ணுவாங்க. அதை பண்ணாமல் இருந்தீங்கனாலே மோஸ்ட்லி வந்து நீங்கள் இந்த 4 hour ஒர்க்கு அச்சீவ் பண்ணலாம் அப்படிங்கிறாரு. அதுக்கப்புறம் வந்து இன்னொரு விஷயம் சொல்கிறாரு, நீங்கள் வந்து எந்த விஷயத்துக்கு வந்து பயங்கரமாக கோவப்படுவீங்க அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அந்த விஷயத்த வந்து எதுனால நீங்கள் கோவப்படுறீங்கன்னு ஃபைண்ட் அவுட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் ஜென்ரேஷனுக்கு ஏதாச்சும் ஒரு விஷயத்துக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா, இந்த விஷயத்த வந்து நினச்சி நீங்கள் வந்து ரொம்ப ஒரி பண்ணுறீங்க, நெக்ஸ்ட் அடுத்த தலைமுறை வந்து இந்த விஷயத்தால் ரொம்ப சஃபர் ஆக போகுது, அதுக்கு நீங்கள் ஒரு சொல்யூஷன் கொடுக்க முடியுமா, அந்த சொல்யூஷன் கொடுக்க முடியும்னா அதை பண்ணுங்கள். அதனால நீங்கள் சந்தோஷமாக ஃபீல் பண்ணுவீங்கன்னா அந்த விஷயத்த வந்து கண்டினியூஸாக பண்ணுங்கள் அப்படிங்கிறாரு. ஸோ இந்த விஷயங்கள்லாம் வந்து நியூ ரிச்சோட மிஸ்டேக்ஸ்ன்னு சொல்கிறாரு. இதை அச்சீவ் பண்ணுறதுக்கு நீங்கள் இந்த விஷயங்களை எல்லாம் ஃபாலோ பண்ணிங்கனாலே போதும், நீங்கள் வந்து இந்த நியூ ரிச் இந்த 4 hour ஒர்க் இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம். ஸோ இதுதான் இந்த பக்கங்களில் அவர் ஷேர் பண்ணியிருக்கு. இதுதான் இன்றைக்கி நான் ஷேர் பண்ண வச்சது. இதில் எந்த பாயிண்ட் வந்து நீங்கள் வந்து உங்கள் லைஃப்பில் வந்து யூஸ் பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறீங்களோ அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் லைஃப்லேயே இருக்கட்டும், இல்லை உங்கள் பிஸ்னஸில்